என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதா அறிவித்திருக்கக்கூடிய பனியூர் பாபு யார்? தமிழக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களையும் பனியூர் பாபுவோட பெயர் அடிக்கடி விவாத பொருளா மாறுவதும் உண்டு. திருமாவளவன் தாவேக கூட்டணியில இணைந்ததே பாபுவோட விலகலுக்கு காரணம். விசிகாவில் கடும் மோதல், வெளியேறிய முக்கிய புள்ளி, உடைந்தது விசிகா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதா அறிவித்திருக்கக்கூடிய பனியூர் பாபு யார் என்பதை பற்றியும் அவருடைய பின்னணியையும் பார்க்கலாம். அது மட்டுமில்லாம திருமாவளவனுடைய வலதுகரமா இருந்த அவர் திடீரென கட்சியிலிருந்து விலகியது ஏன் அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொள்ளலாம். பனியூர் விசிகா பாபு அப்படின்றவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தென் சென்னை மாவட்டத்தின் மிக முக்கியமான மற்றும் தீவிரமா செயல்பட்டு வரக்கூடிய ஒரு முன்னணி நிர்வாகி ஆவாங்க. அவர் தற்போது திடீர்னு கட்சியிலிருந்து விலகி இருக்காங்க. இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி செயலாளராகவும் சென்னை மாநகராட்சியுடைய மண்டல அளவிலான கட்சி பொறுப்புகளையும் இருந்து வந்தாங்க. விசிகா தலைவர் திருமாவளவனுடைய மிக நெருக்கமான மற்றும் நம்பிக்கைக்குரிய வட்டாரங்கள்ல இவர் ஒருவர். சென்னை பனியூர் மற்றும் ஈசிஆர் பகுதிகளில் கட்சி வளர்ச்சிக்காகவும் விளிம்பு நிலை மக்களுடைய உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து களப்பணியாற்றி வந்தவர். ஊடக வெளிச்சம் மற்றும் சர்ச்சைகள் அரசியல் களத்தை தாண்டி தமிழக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களையும் பனியூர் பாபுவோட பெயர் அடிக்கடி விவாத பொருளா மாறுவதும் உண்டு. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயின் இல்லம் மற்றும் கட்சி அலுவலகம் சென்னை பனியூர்ல அமைஞ்சிருக்கு. தாவேக அரசில் கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்தே பனியூர் பகுதியில விசிகாவுடைய கொடி கம்பங்கள் நடுவதற்கும் கட்சி பலகை வைக்கிறதுக்கும் தொடர்பா தாவேக ரசிகர்களுடைய பனியூர் பாபு தரப்பினருக்கும் இடையே அவ்வப்போது அரசியல் ரீதியான போஸ்டர் யுத்தங்களும் வார்த்தை மோதல்களும் ஏற்பட்டிருக்கு. பனியூர் மற்றும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நில தகராறுகள், அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாம தடுக்கிறது போன்ற புகார்களோட அடிப்படையில இவர் மீது சென்னை காவல்துறையினர் பலமுறை வழக்கு பதிவும் செய்து கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்காங்க. சமூக பணிகள் சர்ச்சைகள் ஒருபுறம் இருந்தாலும் தென் சென்னை மற்றும் ஈசிஆர் பகுதிகளில் வாழக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு கல்வி உதவி வழங்குவது, கஜா புயல் மற்றும் சென்னை வெள்ள காலங்களில் நிவாரண பணிகளை முன்னின்று நடத்துவது போன்றவற்றின் மூலம் தன் பகுதி மக்களிடையே ஒரு செல்வாக்கு மிக்க நிர்வாகியாகவும் அவர் இருந்து வராரு. சென்னையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முக்கிய தூணாவும் அதே சமயம் அதிரடி அரசியல் மற்றும் சர்ச்சைகளால அடிக்கடி செய்திகளில் இடம்பெறக்கூடிய ஒரு நபராதான் பனியூர் விசிகா பாபு அறியப்பட்டாங்க. திருமாவளவன் தாவேக கூட்டணியில இணைந்ததே பாபுவோட விலகலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர் சட்டசபை தேர்தலில் இருந்தே அதிருப்தியில இருந்ததாகவும் சொல்லப்படுது. செய்யூர் தொகுதியில எம்எல்ஏவா 2021 பாபு போட்டியிட்டு வென்றாங்க. இதையடுத்து 2026 தேர்தலுக்கும் முன்பு 6 மாதங்களாவே அந்த தொகுதியில தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவோம் அப்படின்ற நம்பிக்கையில பல்வேறு பணிகளை செய்து செய்யூரா விசிகாவோட கோட்டையா மாற்ற தயார்படுத்திட்டு இருந்தாராம். ஆனா அவர்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காம அந்த தொகுதியை தூக்கி சிந்தனை செல்வனுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம திமுக ஒதுக்கிய ஒரு இடத்துல கூட, அதாவது 8 இடங்கள்ல ஒரு இடத்துல கூட பாபுவுக்கு ஒதுக்கப்படலையாம். சீட் கிடைக்காத விருத்தி, கட்சியில முக்கியத்துவம் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களுக்காக அவர் எப்ப வேணாலும் விலகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் விஜய RSS பிள்ளை அப்படின்னு கூறிட்டு இருந்த போது தற்போது அதே பிள்ளையை தத்தெடுக்கிறது, அதாவது தாவேக அமைச்சரவையில விசிகா நுழைந்ததை பாபு கொஞ்சம் கூட விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் பாபு கட்சியிலிருந்து விலகிடலாம் அப்படின்ற முடிவை எடுத்ததா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.